இந்த போரிலே மிக முக்கியமான ஒரு காமெடி சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதாவது அமெரிக்காவோட பிரதமர் ட்ரம்ப் அவர்கள், இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், இனி எங்களுக்கு அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அடித்து முடித்தாகிவிட்டது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஜலசந்தி இனி அவங்களும் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் இந்த போரில் இருந்து விலகுவதாக சொல்லியிருக்கிறார். ஆக இதை பார்க்கும்போது மற்ற நாடுகளை எளிதாக பிடித்ததை போல் இந்த ஈரானை பிடிக்கலாம் என்ற நோக்கத்தில் வந்தார்கள். அவர்களுடைய வித்தை பலிக்கவில்லை. முதல் 3 நாட்களில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. 2வது வாரத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். 3வது வாரத்தில் மற்ற நாடுகளிடம் உதவி கேட்டார்கள். எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. இப்போது என்னவென்றால், நாங்கள் வெற்றி பெற்றாகிவிட்டது, கிளம்புறோம் என்கிற ஒரு பேச்சை இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார். இது வின்னர் படத்தில் உள்ள வடிவேல் காமெடி மாதிரி இருக்கிறது. ஆக இந்த போரானது மிகவும் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஈரான் சற்றும் பின்வாங்கவில்லை. அவர்களுடைய எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்களை இழந்து விட்டார்கள் என்ற போதிலும் அவர்கள் பின்வாங்காததற்கு காரணம் அங்க உள்ள சிஸ்டம். அப்படி அவர்கள் பல போர்களை பார்த்து அதிலிருந்து அவர்கள் தெரிந்தெடுத்த ஒரு பதவி முறைதான் இந்த பதவி. அதாவது அண்டை நாடுகளான ஈராக் மற்றும் வேறு நாடுகளில், வெனின்சுலா போன்ற நாடுகளில் எல்லாம் யுத்தத்தை அவர்கள் தெளிவாக பார்த்து தலைவர்களை முடித்தால் அந்த நாடு சரண்டர் ஆகிவிடும் என்ற நோக்கத்தில் இங்கே வந்தார்கள். ஆனால் அந்த வித்தை இங்கே பலிக்கவில்லை. இவர்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட இங்கே 31 மாநிலங்கள், அது ஒரு மாகாணமாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்கள், ஒவ்வொரு மிலிட்டரி குரூப்ஸ்கள் தனித்தனி சிஸ்டமாக இயங்குகிறார்கள். தலைவன் என்று ஒரு ஆள் கிடையாது. அப்படி தலைவர்கள் இருந்தாலுமே அவர்கள் அழிக்கப்பட்டாலும் இவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு அந்த சிஸ்டம் இருக்கிறது. ஆக நீங்கள் எத்தனை பேரை அடித்தாலும் புதுசா உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஈரானுடைய மிக உச்ச தலைவர் காமெனி அவர்கள் மற்றும் 40 பெருந்தலைவர்களை ஒரே நாளில் முடித்து விட்டார்கள். அதன் பின்னரே அடுத்தடுத்த புது தலைவர்களையும் ஸ்கெட்ச் போட்டு தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய உளவாளிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு பண ஆசையில் ஒவ்வொருவரையும் மிக துல்லியமாக இஸ்ரேல் தாக்கி அளித்துக் கொண்டே இருக்கிறது. இருந்த போதும் அவர்கள் பின்வாங்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் மிக மிக முன்னேற்றத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னவென்றால், இஸ்ரேல் ஈரானுடைய பயோகேஸ் நிலையத்தை அடித்தது. உடனே இவர்கள் எதிர் தாக்குதலால் கத்தாரில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பல நாடுகள் முதலீடு பண்ணின ஒரு மிகப்பெரிய பயோகேஸ் எடுக்கக்கூடிய இடத்தை ஒரே அடியில் தகர்த்து விட்டார்கள். இனி அந்த இடம் திரும்ப வருவதற்கு 5 ஆண்டு காலம் ஆகும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒரே அடியில் இவ்வளவு பெரிய பாதிப்பு. இதில் ட்ரம்ப் அவர்கள் அலறிவிட்டார்கள். உடனே அதை நாங்கள் பண்ணவில்லை, அதை இஸ்ரேல் தான் தாக்கி இருக்கிறார்கள் என்று சின்ன புள்ளத்தனமான நிறைய விஷயங்களை சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட போர் ஒரு குழப்படியாக போய்கொண்டிருக்கும் போது இன்னொரு செய்தி என்னவென்றால், பென்டகன், அதாவது அமெரிக்காவோட ராணுவ மையமான இடத்தில் அந்த தலைவர் வெளியிட்ட பேட்டியில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், கிட்டத்தட்ட 2500 கடற்படை வீரர்கள் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், முழுமையான பயிற்சிகளை பெற்று அடுத்த கட்ட போரை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று ராணுவ தரப்பிலிருந்து அறிக்கை வந்திருக்கிறது. ஆக இதில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. இதைவிட பிரம்மாண்ட 2 கப்பல்களை ஈரான் படையினர் அடித்து விரட்டிவிட்டார்கள். அது எங்க போனதென்றே இப்போது தெரியவில்லை. தற்போது எந்த நாடுகளும் கை கொடுக்காத போது அவர்களே இப்படி வாரார்கள். இது என்ன நோக்கம் என்று கூடிய சீக்கிரமே தெரிய வந்துடும். ஆக இது போன்ற உடனடியான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.